சௌச்சௌ கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 3 கொத்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன், மீடியம் சைஸ் சௌச்சௌ எடுத்துக்கிறேன், பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை வந்து அந்த குச்சி இல்லாமல் கீரையை மட்டும் நல்லா பார்த்து உருவி எடுத்துக்கோங்க. குச்சி மட்டும் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சௌச்சௌ எடுத்துக்கிறேன். சௌச்சௌ வந்து நல்லா ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆஃப் சைஸ் இருந்தாலே நமக்கு போதும். அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா கொதிக்கும் போது 2 பல்லு பூண்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது வெந்ததுக்கப்புறம் அது கூட வந்து சௌச்சௌ வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட முருங்கைக்கீரையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வடிச்ச சாதம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட அந்த வடிச்ச சாதத்தோட கஞ்சியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து கீ வந்து நான் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 இயர் அபோவ் இருந்தாங்கன்னா அது வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.